ஹாய், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பில்கிரிம்ஸில் வந்து ரெட்டினால் அண்ட் ஹைலானிக் ஆசிட் சீரம் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து 25 இயர்ஸ் இல்லைனா 30க்கு மேலே போகும்போது ஏஜிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது ஃபேஸில் வந்து ரிங்கிள்ஸ் ஆகட்டும், ஃபைன் லைன்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம ஏதாவது சீரம்ஸ் இதை ரெட்டினால் சீரம்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது ஃபேஸில் இருக்க ரிங்கிள்ஸ் ஆகட்டும், ஃபைன் லைன்ஸ் வந்து கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு 25 இயர்ஸ்க்கு மேலே வந்து போயிட்டாலே ஸ்கின் வந்து டல் ஆகும். அதேமாதிரி போசஸ் சைஸ் வந்து என்லார்ஜ் ஆகும். அதே மாதிரி ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து ரஃப் ஆகும் அண்ட் பார்க்க வந்து கொஞ்சம் ஏஜ்டாகவும், அதே மாதிரி ஃபேஸில் wrinkles, ஃபைன் லைன்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த ரெட்டினால் சீரம் வந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வந்து தரும். ஸோ இந்த ரெட்டினால் சீரம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நைட் டைமில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். மார்னிங் டைமில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மார்னிங்கில் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து இன்னும் சென்சிட்டிவ் ஆகிடும். அதனால் நைட்டில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் டைமில் வந்து நீங்கள் SPF 30 இந்த மாதிரி இருக்க சன்ஸ்க்ரீம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி ஸ்கின் வந்து ட்ரை ஆகலை, சென்சிட்டிவாக இரிட்டேஷன் இந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் 1 டே விட்டுட்டு 1 டே இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நீங்கள் எவ்ரிடே வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி ஸ்கின் டேமேஜ் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். அதாவது wrinkles, ஃபைன் லைன்ஸ் வந்து கம்மி பண்ணும். ஸோ இந்த ரெட்டினால் அப்படிங்கிறது விட்டமின் ஏவோட டெரிவேட்டிவ் தான். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஃபேஸில் வந்து சீக்கிரமாக வந்து wrinkles, ஃபைன் லைன்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் இந்த பில்கிரிம் சீரம் வந்து மெயினான இன்க்ரீடியன்ட்டாக வந்து ரெட்டினால் இருக்குது. ஹைலானிக் ஆசிட், பொமோகிரானேட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த ரெட்டினால் வந்து கொலாஜன் வந்து பூஸ்ட் பண்ணது, ஃபேஸில் வந்து wrinkles, ஃபைன் லைன்ஸ் வந்து வராமல் ஈவன் ஸ்கின் டோன் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அண்ட் ஹைலானிக் ஆசிட் வந்து டீப்பான ஹைட்ரேஷன், சீக்கிரமாக வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் ஹைட்ரேஷன் வந்து தரும். அண்ட் பொமோகிரானேட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஸ்கின்க்கு நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து கொடுக்குது. ஸோ இந்த சீரம் வந்து நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது மெயினாக வந்து ஸ்கின் டல்னஸ் வந்து கம்மி பண்ணி wrinkles, ஃபைன் லைன்ஸ் வந்து கம்மி பண்ணும். இது வந்து போத் மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே இது செட் ஆகும். ஆனால் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு மட்டும் அந்தளவுக்கு வந்து செட் ஆகாது. அண்ட் ப்ரெக்னென்சி டைமில் ஃபீடிங் மதர்ஸ் இந்த மாதிரி இருந்தால் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இதை வந்து நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ் இந்த மாதிரி 3 மந்த்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது wrinkles, ஃபைன் லைன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணும். அதே டைம் வந்து இந்த சீரம் வந்து நீங்கள் நைட் டைமில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். மார்னிங்கில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மார்னிங்கில் ஏதாவது சன்ஸ்க்ரீம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 30 ml பேக் வந்து 550 ருபீஸ் இந்த மாதிரி ரேஞ்ச் வந்து ஆன்லைன், அமேசான், ஃப்ளிப்கார்ட் நிறையா வெப்சைட்லாம் வந்துருக்கு. ஸோ இந்த சீரம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்கான லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து டேக் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டைமில் வந்து ஸ்கின் வந்து உங்களுக்கு ட்ரையிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் எதாவது மாய்ஸ்சரைசர் க்ரீம் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணுற டைமில் கிளைகாலிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட் இந்த மாதிரி ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இருக்க சீரம்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து இனிமேல் சென்சிட்டிவ் ஆகிடும். அதனால் ஆல்டர்னேட்டிவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு நாள் ரெட்டினால், இன்னொரு நாள் நீங்கள் ஏதாவது ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இருக்க சீரம்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இரிட்டேஷன் இந்த மாதிரிலாம் வந்து வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டே வரும்போது wrinkles, ஃபைன் லைன்ஸ் வந்து நல்லாவே கம்மி பண்ணும். ஸோ 25 இயர்ஸ் 30க்கு மேலே போயிட்டாலே ஃபேஸில் wrinkles, ஃபைன் லைன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சீரம்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இது எல்லாமே வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்கள் ஃபேஸில் வந்து அதிகமாக wrinkles இருக்குது, ஃபைன் லைன்ஸ் வந்து இருக்குது, ஸ்கின் வந்து டல் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக ஏதாவது சீரம்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் இருக்க wrinkles, ஃபைன் லைன்ஸ் வந்து கம்மி பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த சீரம் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின், அதே மாதிரி இது வரைக்கும் ரெட்டினால்ஸே வந்து யூஸ் பண்ணதே கிடையாது, அந்த மாதிரி பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த சீரம் வந்து ஒரு 3 மந்த்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதான் ஒரு அளவுக்காவது உங்களுக்கு ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.